ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஒர்க் டே வீலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆஃபீஸ் போக போகிறேன். அதனால் இன்றைக்கி ஒரு 6:30க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. கிட்ஸு தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுத்திருந்தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி அண்ட் சோளை பட்டூரே தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கீரை குழம்பு பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி வச்சுட்டு ரைஸ் மட்டும் ஹஸ்பண்டை மத்தியானம் செஞ்சுட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. பேலன்சிங் பிட்வீன் கெரியர் அண்ட் ஃபேமிலி அண்ட் வை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ உமன் அப்படின்ட்டு. காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவங்க தூங்கினதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடித்து சபான்னு படுக்கிறதுக்குள்ளே நம்ம டேயில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியாக? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியுமா? நிஜமாகவே அப்படி ஒரு பேலன்ஸ் இல்லைங்க. ஒரு நாள் நம்ம ஒர்க்கில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், ஒரு நாள் பர்சனல் லைஃப்க்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் சாம்பார் செஞ்சுக்கிட்டே நம்ம இமெயில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம். சில சமயங்களில் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டே பின்னாடி நம்ம குழந்தை அழுதுட்டுருக்கோம், அதை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜகிள் பண்ணிட்டு தான் நம்மளுடைய ஒர்க் லைஃப்பை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருப்போம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எதுக்கு? பிகாஸ் ஷீ ஹேஸ் அ ட்ரீம் ஆஃப் கிவிங் அ பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் கிட்ஸ், ட்ரீம் ஆஃப் பீயிங் மோர் தென் ஜஸ்ட் அ லேபிள், மதர் ஆர் ஒய்ஃப், ட்ரீம் ஆஃப் பில்டிங் சம்திங் ஃபார் ஹர் செல்ஃப். ஒரு பெண் வேலைக்கு போகிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மணிங்க. அது ஒரு தன்னம்பிக்கை, அது ஒரு சுதந்திரம், அது ஒரு பாதுகாப்பு. ஒரு பெண் சம்பாதிக்கும் போது அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையும் உயர்த்த வைக்கும். ஸோ அதனால தான் அந்த பொறுப்புகளையும் கனவுகளையும் சமமாக சுமந்துட்டு அந்த பெண் போகிறான். ஆனால் இது எல்லாம் நம்ம செய்யும்போது நீ மட்டுமா செய்கிற, இது எல்லாரும் தானே செய்கிறாங்க, இது உன்னுடைய கடமை தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம செய்கிற வேலைக்கும் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கும் ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி போயிடுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டயர்டாக இருப்போம், ஓவர்வெல்ம்டாக இருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறோமா, ஃபேமிலிக்கு தேவையானது செய்கிறோமா, நம்ம 100% கொடுக்குறோமா அப்படின்ற நிறைய செல்ஃப் டவுட்டோடு தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப ஈஸியாக நார்மலைஸ் பண்ணும்போது பெண்களோடைய வேலை இதுதான், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக இந்த சொசைட்டி நார்மலைஸ் பண்ணிடுது. ஸோ எல்லா கணவர்மார்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, இட்ஸ் நாட் ஹெல்பிங், இட்ஸ் யோர் ஹோம் டூ. உங்கள் குழந்தைகள் கூட அவங்க. ஸோ ஸ்டாப் சேயிங் ஐ வில் ஹெல்ப் யூ, ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் ஹர். டு ஆல் தி உமன், டோன்ட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் தி ஆம்பிஷன். ரிமெம்பர், நீங்கள் உயரும்போது உங்கள் ஃபேமிலியும் உயரும். உங்கள் பெண் பிள்ளைகள் உங்களை பார்த்து ஸ்ட்ரென்த்னா என்னன்னு கற்றுப்பாங்க. யுவர் சன்ஸ் வில் லேர்ன் ரெஸ்பெக்ட், யுவர் ஃபேமிலி வில் லேர்ன் கிராட்டிடியூட். டு ஆல் தோஸ் ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் உமன், நீங்கள் ஒரு பெண் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம எந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ன்னு ஒன்று கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரியாரிட்டி பற்றி யோசிங்க. அந்த டைமில், அந்த சுச்சுவேஷனில், அந்த டேயில் அன்றைக்கி நமக்கு எது ப்ரியாரிட்டியோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இட்ஸ் நாட் அபவுட் கிவிங் 100% ஆர் டூயிங் 100%. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாட் இஸ் ப்ரியாரிட்டி, கிவ் ஃபோக்கஸ் ஃபார் தேட். தென் ஹெல்ப் கேளுங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஹெல்ப். இட்ஸ் ஓகே டு ஆஸ்க் ஹெல்ப். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஹெல்ப் கேளுங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் மெயின் திங், ஹாவ் டைம் ஃபார் யோர் செல்ஃப். டேக் பிரேக்ஸ். நம்மளுடைய பர்சனல் டைம் கண்டிப்பாக வேணுங்க. we need some personal time, so that there is nothing like a selfish thing in having your own personal time. So maybe you can take a break and go out for a shopping or buy something that you really like and mari. So spend some time for yourself. Financial knowledge is also very important. It's not about
earning, but also you should have that financial knowledge to how to save and invest money. And finally, remember that it's okay to have guilt. இது எல்லாருக்கும் வர நார்மல் ஃபீலிங் தான். சம்டைம்ஸ் we might feel okay, are we doing enough or not, but it's okay. So it's okay to be guilty, so don't worry about that. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரிலேட் ஆச்சுனாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட் ஆச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.